யார் இந்த KS மூர்த்தி? மண்ணையும் மக்களையும் உயிரென நினைக்கக்கூடிய நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பரமத்தி வேலூரின் பாதுகாவலர் 6000 ஏக்கர் தரிசு நிலத்தை வளமான விளைநிலமாக மாற்றி விவசாய புரட்சி செய்த வளர்ச்சியின் நாயகன். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பரமத்தி வேலூர் தொகுதியின் திமுக வேட்பாளராக களமிறங்கியிருக்காரு KS மூர்த்தி. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரமத்தி வேலூர்ல 1962ஆம் ஆண்டு சுப்பண்ண கவுண்டருக்கும் எல்லம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் தான் KS மூர்த்தி. விவசாய குடும்பத்துல பிறந்த இவரு நஞ்சப்பகவுண்டபாளையத்துல உள்ள அரசு தொடக்க பள்ளியிலையும் சோழசிராணியில உள்ள அரசு பள்ளியிலையும் தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சாரு. 1979 PUCல தேர்ச்சி பெற்ற பிறகு திருச்சியில் இருக்கக்கூடிய பிஷப் ஹீப்பர் கல்லூரியில 1982 இளங்கலை வேதியியல் படிப்புல சேர்ந்தாரு. இளம் வயதிலேயே அவர்கிட்ட இருந்த தலைமை பண்புதான் அவரை கல்லூரி காலத்திலேயே மாணவர்கள் விடுதியின் பொதுச் செயலாளராக ஆவதற்கு காரணமா இருந்துச்சு. மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல மிகுந்த பற்றுதல் ஏற்பட்டிருக்கு. தலைவரால தமிழ் மீதும் தமிழால தலைவர் மீதும் ஏற்பட்ட பற்று அவரை கழகத்தோடு கலந்திட செஞ்சது. தலைவர் கருணாநிதி அவர்களை வேட்பாளர் விண்ணப்ப மனுவோடு KS மூர்த்தி அவர்கள் சந்திக்கும் போது அவரோட வயது வெறும் 21 தான். அப்போ மாண்புமிகு கலைஞர் இவர்கிட்ட கேட்ட கேள்வி, வாக்காளர் பட்டியலில் சேர்ற வயசு வந்துடுச்சான்னு கேட்டிருக்காரு. ஏன்னா அந்த அளவிற்கு இளம் வயதிலேயே அரசியல்ல ஈடுபாடோடு கழகத்துல இணைஞ்சவர். பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பையனா இருந்தாலும் அவரோட அரசியல் அறிவு பெரிய பெரிய தலைவர்களையே வியப்படைய செஞ்சிருக்கு. அடிப்படை உறுப்பினர்ல தொடங்கி படிப்படியா உயர்ந்து கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், பின்னாடி மாவட்ட செயலாளர் என தன்னோட உழைப்பால ஒவ்வொரு படிநிலையா முன்னேறினவர் தான் KS மூர்த்தி அவர்கள். 1986 ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு தன்னோட முதல் பொது தேர்தலை சந்திச்சாரு. கபிலர்மலை தொகுதியில போட்டியிட்ட அவரு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி வாகையும் சூடினாரு. அன்றைய காலகட்டத்துல நாமக்கல் மாவட்டம் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டமா இருந்துச்சு. 1987ஆம் ஆண்டு கபிலர்மலை ஒன்றிய திமுக கழக செயலாளரா நியமிக்கப்பட்டாரு. அதன் பின்னாடி 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கபிலர்மலை சட்டமன்ற தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிட்டு குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்தாரு. 1991 திமுகவினுடைய ஆட்சி பொய் குற்றச்சாட்டுகளால கலைக்கப்பட்ட போது அப்போ நடைபெற்ற போராட்டத்துல கைது செய்யப்பட்டு KS மூர்த்தி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போ அமைந்த திமுக ஆட்சி 1.25 வருடத்துல கலைக்கப்பட்டு 1991 மீண்டும் தேர்தல் வந்தது. திமுக சார்பில் கபிலர்மலை சட்டமன்ற தொகுதியில மீண்டும் போட்டியிட்டாரு KS மூர்த்தி. அப்போ ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதன் காரணமா கலைஞரை தவிர மற்ற அனைத்து வேட்பாளர்களுமே தோல்வி அடைஞ்சாங்க. தொடர் தேர்தல் தோல்விகளால சற்றும் துவண்டு போகாம பொது பணியில தன்னை மேலும் தீவிரப்படுத்தினாரு. பெரும் பொருளாதார நெருக்கடியில வாழ்ந்தப்ப கூட பொது வாழ்வை ஒருபோதும் புறக்கணிச்சதே இல்லை. தொடர்ந்து தொய்வின்றி களப்பணியில மக்களுக்காக இயங்கினாரு KS மூர்த்தி அவர்கள். தொடர் சரிவுகள், தோல்விகள் என எல்லாவற்றிலுமே தன்னை பலமாக்கி கொள்கிற வித்தையை கற்றறிந்தவர் தான் KS மூர்த்தி அவர்கள். அவருக்கு எதிராக நிறைய பொய்க்கதைகள் பேசி திரிபவர்களை கூட சின்ன புன்னகையால கடந்து செல்ற குணம்தான் அவரோட மிகப்பெரிய பலமே. 1996 மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளரா இருக்கிறாரு. வேலூர் கூட்டுறவு நிலவள வங்கியின் தலைவராகவும் ஆனாரு. இதன் மூலமா சேலம் மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதுல சிறப்பாகவும் பணியாற்றி வந்தாரு. 2001ஆம் ஆண்டு நடந்த திமுக கழக அமைப்பு தேர்தலில் மாவட்ட துணை செயலாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. 2006 நடந்த அமைப்பு தேர்தலில் மீண்டும் ஒன்றிய கழக செயலாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. 2006 இருந்து 2015 வரைக்கும் ஒன்றிய கழக செயலாளரா இருந்திருக்காரு. 2016 கழக அமைப்புகளை மாற்றி அமைச்சதுல நாமக்கல் மேற்கு மாவட்டம் உதயமானது.
அப்போது நடந்த திமுக கழக அமைப்பு தேர்தலில் மாவட்ட கழக செயலாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு KS மூர்த்தி அவர்கள். மக்களினுடைய பேரன்போடும் மறைந்த மாண்புமிகு தலைவர் கலைஞர் மற்றும் செயல் தலைவர் தளபதியாரின் ஆசியோடும் 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பரமத்திவேலூர் தொகுதியில போட்டியிட்டு மீண்டும் வெற்றி வாகைய சூடினாரு. அந்த காலகட்டத்தில் அதிகமான கேள்விகளை கேட்ட முதல் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்று பதிவை சட்டப்பேரவையில் பெற்றவர் KS மூர்த்தி அவர்கள். அதன் பிறகு நடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை தவறவிட்டிருந்தாரு. அதன் பிறகு 2022, 2023, 2024 ஆண்டுகள்ல மாவட்ட கழக செயலாளரா பணியாற்றல. ஆனா மாநில வர்த்தக அணி துணைத் தலைவரா சிறப்பாக பணி செஞ்சிருக்காரு. 2025 மீண்டும் தலைமையால மாவட்ட பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டு இன்று வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு வராரு. இது போக கொத்தமங்கலம், நஞ்சப்பகவுண்டபாளையம், அரசம்பாளையம், சிறுநெல்லிக்கோவில் போன்ற ஊர்களை ஒருங்கிணைச்சு பல நீரேற்று பாசன விவசாய சங்கங்களை தோற்றுவித்து பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் செழிப்புற இன்று வர உறுதுணையா இருக்காரு KS மூர்த்தி அவர்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வர இங்கே குடிக்க கூட தண்ணி இல்ல. பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் விவசாயம் செய்ய முடியாம தண்ணி இல்லாம தரிசு நிலங்களா கிடந்தது. மக்களுக்கு வேறு வழியே இல்லாம கூலி வேலைகளுக்காக வெளியூர்களுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய அவலமான நிலை ஏற்பட்டது. ஆனா இன்னைக்கு நெல், மஞ்சள், வாழை, வெற்றிலை அப்படின்னு சொல்லி பூத்து குலுங்கும் பூமியா மாறி இருக்கு. இந்த வளர்ச்சிக்கு வித்திட்டு சரித்திரம் படைத்த சாதனை நாயகன் தான் KS மூர்த்தி. தன்னோட அயராத உழைப்பாலும் மக்கள் மீதும் இந்த மண்ணின் மீதும் கொண்ட தீரா பாசத்தாலும் தான் அவரோட அரும்பாடுபட்டு பல போராட்டங்களை கடந்து நீரேற்று பாசன திட்டங்களை கொண்டு வந்ததன் மூலமா பரமத்திவேலூர் தொகுதிய வளம் கொழிக்கும் பூமியாக மாற்றியிருக்காரு. சத்தமே இல்லாம இவர் செஞ்ச பல சாதனைகள் இவரது வாழ்நாள் சாதனையாகவே இன்று வரை மக்களின் மனதில் போற்றப்பட்டு வருது. உழவன் விவசாய சங்கம் அப்படின்ற பேர்ல அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமா விவசாய இடுபொருள்கள், பூச்சி மருந்து, உரம் போன்றவற்றை தரமானதாகவும் நியாயமான விலையிலும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு கிடைத்திட உறுதுணையா இருந்து வராரு. உழவன் விவசாய சங்கத்தின் மூலமா 2 பெட்ரோல் பங்கும் அதன் மூலமா அந்த பகுதி மக்களுக்கு நியாயமான விலையில பெட்ரோல், டீசல், ஆயில் கிடைத்திட வழிவகை செஞ்சு வராரு. RKV மெட்ரிகுலேஷன் அப்படின்ற கல்வி நிறுவனத்தை தோற்றுவிச்சு தரமான கல்வி அளித்து கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில அந்த நிறுவனத்தினுடைய தாளாளரா பணியாற்றிட்டு வராரு. அரிமா சங்கம் என்ற ஒரு சர்வதேச நிறுவனத்தினுடைய கிளை அமைப்பான தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்சு ஏழை எளிய மக்களும் நலிவடைந்த மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில தொண்டுகள் செய்ய உறுதுணையா இருந்துட்டு இருக்காரு. சுள்ளிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த அருணகிரிபாளையம் அருணகிரிநாதர் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு மலைக்கோவில் அமைத்து அதற்கான மலைப்பாதையும் அமைத்து முருகப்பெருமானை பொதுமக்கள் தரிசிக்கக்கூடிய வகையில பணியாற்றிருக்காரு. மருத்துவ படிப்பு, பொறியியல் படிப்பு, சாதாரண பட்டப்படிப்பு போன்ற படிக்கின்ற மாணவர்களுக்கு சத்தமே இல்லாம தன் சொந்த செலவுல படிக்க வச்சுட்டு வராரு. வேலூர் மின்மயானம் அமைய மிக உறுதுணையாக இருந்தவர் KS மூர்த்தி அவர்கள். விவசாயம், கல்வி, மருத்துவம், ஆன்மீகம் மற்றும் பலதரப்பட்ட மக்களினுடைய தேவைகளுக்கு உறுதுணையாக இருந்து மக்களுக்காகவே உழைத்தவர்னா அது KS மூர்த்தி அவர்கள் தான். இந்த தொகுதியினுடைய அரசு மற்றும் தனியார் பள்ளியில முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு நிதி உதவி அளித்து அவர்களோட வாழ்வை வளமாக்க உறுதுணையா இருந்திருக்காரு. மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தொடர்ந்து உறுதுணையாக களத்தில் இருக்கக்கூடிய பரமத்திவேலூர் மக்களின் நாயகன் அண்ணன் KS மூர்த்தி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வோம்.